ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க வெப் டெவலப்பர் தமிழன். வெல்கம் டு HTML செஷன் 5. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, HTMLல சில டேக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஈஸியாக மொபைலில் வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் SPCK எடிட்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டேக்காக நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிஆர் டேக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிஆர் டேக்னா சிம்பிளாக சொல்ல போனோம்னா பிரேக் ரோ டேக்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, ஒரு ரெண்டு எலமெண்ட்டுக்கு நடுவில் ஒரு லைனை பிரேக் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த டேகை யூஸ் பண்ணுறோம். அது எப்படி யூஸ் பண்ணலான்ட்டு இந்த இடத்துல சொல்லித்தரேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எக்ஸாம்பிளுக்காக பி டேக்கையும் ஐ டேக்கையும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பி டேக்னா ஒன்றும் இல்லை, போல்டு டேக்னு சொல்லுவாங்க. ஐ டேக்னா இன்டர்லைஸ் டேக்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு எலமெண்ட்டும், அதாவது இந்த ரெண்டு டேகும் இன்லைன் எலமெண்ட்னு சொல்லுவாங்க. ஏன் இது இன்லைன் எலமெண்ட்னு சொல்றாங்கன்னா, இந்த டெக்ஸ்ட் கொடுத்த ஸ்பேஸ் வரைக்கும் தான் அந்த டேக் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கோம். அதாவது நான் இந்த இடத்துல பி டேக்கையும் ஐ டேக்கையும் டிக்ளேர் பண்ணியிருக்கேன்ல, இது வந்து தனித்தனி லைன்ல டிக்ளேர் ஆகாம சேம் லைன்ல டிக்ளேர் ஆகும். அது முதல்ல உங்களுக்கு ரன் பண்ணி காட்டிடுறேன். பாத்தீங்களா, இந்த ரெண்டு டேகும் சேம் லைன்ல டிக்ளேர் ஆயிருக்கு. இந்த இடத்துல நடுவுல நான் பிஆர் டேகை ஓபன் பண்றேன். இது ஒரு செல்ஃப் க்ளோசிங் டேக்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பிஆர் டேகை ஓபன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஓபன் பண்ணிட்டு வாங்க இப்ப ரன் பண்ணுவோமா. பாத்தீங்களா, அந்த ரெண்டு இன்லைன் எலமெண்ட்டும் தனித்தனியா டிக்ளேர் ஆயிருக்கு. அதாவது இந்த ரெண்டு எலமெண்ட்டுக்குள்ளயும் ஒரு லைனை வந்து பிரேக் பண்ணிருக்கு. இதுக்கு தான் நம்ம இந்த பிஆர் டேகை யூஸ் பண்ணுவோம். வாங்க அடுத்த டேகை பத்தி பார்க்கலாம். அடுத்த டேகா பார்த்தீங்கன்னா ஏ டேகை பற்றி பார்க்கலாம். இந்த ஏ டேக்னா சிம்பிளாக சொல்ல போனோம்னா ஆங்கர் டேக்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, வெப் பேஜில் ஒரு லிங்கை ஆட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த டேகை யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்னா, ஏ டேக் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஏ டேக்குள்ள hrefன்ற ஒரு ஆட்ரிபியூட் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த hrefனா ஒன்றும் இல்லை, ஹைப்பர் லிங்க் ரெஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த hrefக்குள்ள ஒரு லிங்கை ஆட் பண்ணிட்டு ரன் பண்ணும்போது அந்த இடத்துல அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணும்போது இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். இதுக்கு தான் நம்ம இந்த ஏ டேக்கை யூஸ் பண்றோம். வாங்க எப்படி யூஸ் பண்ணலான்ட்டு சொல்லி தரேன். இந்த ஏ டேக்ல hrefன்ற ஆட்ரிபியூட்ல ஒரு லிங்கை ஆட் பண்ண போறேன். இந்த இடத்துல என்னுடைய யூடியூப் சேனல் லிங்கை ஆட் பண்ணிட்டு வாங்க இப்ப ரன் பண்ணுவோமா. பாத்தீங்களா, இந்த வெப் பேஜ்ல எதுவுமே ஷோ ஆகல. ஏன்னா நம்ம இந்த ஏ டேக்குள்ள ஒரு கண்டென்ட் ஒன்று ஆட் பண்ணல. இந்த இடத்துல அந்த நேமை வந்து ஆட் பண்ணிட்டு ரன் பண்ணும்போது தான் அந்த இடத்துல ஷோ ஆகும். இந்த இடத்துல கிளிக்ன்ற ஒரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்றேன். வாங்க இப்ப ரன் பண்ணுவோமா. பாத்தீங்களா, அந்த இடத்துல கிளிக் வந்து லிங்க் மாதிரி ஒரு, அதாவது ப்ளூ கலர்ல அந்த இடத்துல ஷோ ஆகிருக்கு. இதை நம்ம கிளிக் பண்ணும்போது என்னுடைய யூடியூப் சேனலுக்கு டைரக்டா போகும். பாத்தீங்களா, என்னுடைய யூடியூப் சேனலோட பேஜ் வந்து இந்த இடத்துல ஓபன் ஆயிடுச்சு. இதுக்கு தான் நம்ம இந்த ஏ டேக்கை நம்ம மோஸ்டா யூஸ் பண்ணுவோம். இதுலயே நம்ம HTML ஃபைல் பேஜையோ ஆர் வெப் ப்ரௌசரோட லிங்கையோ இந்த இடத்துல ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் ஏ டேக். வாங்க அடுத்த டேக்கை பத்தி பார்க்கலாம். அடுத்த டேகா பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் டேகை பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த ஹெச்ஆர் டேக்னா ஹரிசாண்டல் ரோன்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு ரெண்டு கண்டென்ட் நடுவில் ஒரு லைனை ஆட் பண்ணுறதுக்கு தான், அதாவது ஹரிசாண்டலாக ஒரு லைனை ஆட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த ஹெச்ஆர் டேக்கை யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு H3 டேக்கை கிரியேட் பண்ணியிருக்கேன். H3 டேக்னா ஹெட்டிங் டேக்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு பி டேக் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த H3 டேக்குள்ள ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்ன்ற ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே பி டேக்ல வந்து வெல்கம் டு மை யூடியூப் சேனல்ட்டு ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து உங்களுக்கு நார்மலா முதல்ல ரன் பண்ணி காட்டிடுறேன். பாத்தீங்களா, இந்த ரெண்டு கண்டென்ட் வந்து இந்த இடத்துல ஆட் ஆயிருக்கா. இந்த ரெண்டு கண்டென்ட்டுக்கு நடுவில் ஒரு ஹரிசாண்டலா ஒரு லைனை கிரியேட் பண்றதுக்கு தான் நம்ம இந்த ஹெச்ஆர் டேக்கை யூஸ் பண்றோம். இந்த இடத்துல ஹெச்ஆர் டேக்கை கிரியேட் பண்றேன். இதுவும் ஒரு செல்ஃப் க்ளோசிங் டேக்னு தான் சொல்லுவோம். வாங்க இப்ப ரன் பண்ணுவோமா. பாத்தீங்களா, அந்த ரெண்டு கண்டென்ட்டுக்கு நடுவுல ஒரு ஹரிசாண்டல் லைன் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. இதுக்கு தான் நம்ம இந்த ஹெச்ஆர் டேக்கை யூஸ் பண்ணுவோம். வாங்க அடுத்த டேக்கை பத்தி பார்க்கலாம். அடுத்த டேகா பார்த்தீங்கன்னா கியூ டேகை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கியூ டேகை எப்படி சொல்லுவோம்னா, கொட்டேஷன் டேக்னு தான் சொல்லுவோம். இதுவும் ஒரு இன்லைன் எலமெண்ட்னு தான் சொல்லுவோம். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு பி டேக் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த பி டேக்குள்ள தான் நம்ம இந்த கியூ டேகை யூஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல அந்த கியூ டேகை கால் பண்ணுறேன். இந்த இடத்துல கியூ டேகை கால் பண்ணிட்டு இந்த கியூ டேக்குள்ள ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட் ஆட் பண்ண போகிறேன்.
யூடியூப்ன்ற ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட் ஆட் பண்ணிட்டேன். வாங்க இப்ப ரன் பண்ணுவோமா? பாத்தீங்களா, அந்த p டேக்குக்குள்ள கொடுத்த q டேக்குக்கு அந்த கண்டென்ட், அதாவது யூடியூப்னு கொடுத்த அந்த டெக்ஸ்டுக்கு மட்டும் கொட்டேஷன் கிரியேட் ஆயிருக்கு. இதுக்கு தான் நம்ம அந்த q டேக்கை கிரியேட் பண்ணுவோம். வாங்க அடுத்த டேக்கை பத்தி பார்க்கலாம். அடுத்த டேக்கா என்ன பார்க்க போறோம்னா INS டேக்கை பத்தி தான் பார்க்க போறோம். இதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா இன்சர்ட் டெக்ஸ்ட் டேக்னு சொல்லுவோம். இதுவும் ஒரு இன்லைன் எலமெண்ட் தான். இதை வாங்க எப்படி யூஸ் பண்ணலான்ட்டு இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த இடத்துல ஒரு p டேக் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த p டேக்குள்ள ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த டெக்ஸ்ட் கண்டென்ட்டுக்கு நடுவுல அந்த INS டேக்கை கிரியேட் பண்றேன். இந்த இடத்துல கிரியேட் பண்ணிட்டு இந்த INS டேக்குள்ள ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட் ஆட் பண்றேன். யூடியூப்ன்ற ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட் ஆட் பண்ணிட்டேன். வாங்க இப்ப ரன் பண்ணுவோமா? பாத்தீங்களா, அந்த இடத்துல p டேக்குள்ள ஆட் பண்ண INS டேக்ல ஆட் பண்ண டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் ஒரு அண்டர்லைன் கிரியேட் ஆயிருக்கு. இதுக்கு தான் நம்ம இந்த INS டேக்கை மோஸ்டா யூஸ் பண்ணுவோம். வாங்க அடுத்த டேக்கை பத்தி பார்க்கலாம். அடுத்த டேக்கா பாத்தீங்கன்னா del டேக்கை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த del டேக்கை நம்ம எப்படி சொல்லுவோம்னா delete line டேக்னு தான் சொல்லுவோம். இதுவும் b டேக் மாதிரியும் i டேக் மாதிரியும் இதுவும் ஒரு இன்லைன் எலமெண்ட் தான். வாங்க இந்த del டேக்கை எப்படி யூஸ் பண்ணலான்ட்டு இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன்னா p டேக் கிரியேட் பண்ணிட்டு அந்த p டேக்குள்ள ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட் ஆட் பண்ணிருக்கேன். இந்த டெக்ஸ்ட்டுக்கு நடுவுல அந்த del டேக்கை யூஸ் பண்றேன். இந்த இடத்துல அந்த del டேக்கை கால் பண்ணிட்டு இந்த del டேக்குள்ள ஒரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்றேன். இந்த இடத்துல யூடியூப்ன்ற ஒரு டெக்ஸ்டையே இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிறேன். வாங்க இப்ப ரன் பண்ணுவோமா? பாத்தீங்களா, அந்த இடத்துல அந்த p டேக்குள்ள கொடுத்த del டேக்ல கொடுத்த யூடியூப்ன்ற ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட் மட்டும் கிராஷ் ஆயிட்டு, அதாவது அந்த யூடியூப் மட்டும் அடிச்சிட்டு டிஸ்பிளே ஆயிருக்கு. பாத்தீங்களா, இதுக்கு தான் நம்ம அந்த del டேக்கை யூஸ் பண்றோம். அடுத்த டேக்கா என்ன பார்க்க போறோம்னா div டேக்கை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த டேக்கை நம்ம எப்படி சொல்லுவோம்னா டிவிஷன் டேக்னு சொல்லுவோம். இது நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா ஒரு கண்டெய்னர் மாதிரி இதை யூஸ் பண்ணுவோம். அதாவது இந்த இடத்துல நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு b டேக் கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்றேன். ஹலோன்ற ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்றேன். i டேக் இந்த இடத்துல அந்த div டேக்குள்ள ஒரு i டேக் கிரியேட் பண்ணிருக்கேன். அதுக்குள்ளேயும் ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்றேன். இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்றேன். இந்த b டேகோ i டேகோ இன்லைன் எலமெண்ட், அதாவது இது வந்து சேம் லைன்ல டிக்ளேர் ஆகும். இது வந்து சேம் லைன்ல டிக்ளேர் ஆகாம டிவைட் பண்ணி இன்னொரு லைனுக்கு எடுத்துட்டு போறதுக்கு இந்த div டேக் யூஸ் பண்றோம். ஆர் இது ஒரு கண்டெய்னர் மாதிரி செயல்படும். வாங்க இப்ப ரன் பண்ணி காட்டலாமா? பாத்தீங்களா, அந்த லைன்ல அதாவது இன்லைன் எலமெண்ட் ஒரே லைன்ல டிக்ளேர் ஆகாம தனித்தனி லைன்ல டிக்ளேர் ஆயிருக்கு. இதுக்கும் அந்த div டேக் யூஸ் பண்றோம். இதுக்கு வந்து நிறைய யூசேஜ் இருக்கு. அதை பத்தி நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செஷனை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி வெப் டெவலப்மெண்ட் ஈஸியா மொபைல்ல உங்களால கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வெப் டெவலப்பர் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது இல்லாம மற்ற செஷன்ஸ் எல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோ என்னுடைய யூடியூப் சேனல்ல இருக்கும். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். டாடா, பை பை.